தினமும் 5 வீட்டு குறிப்புகள். சோப்புகள் சின்னதாயிட்டுனா அது தூக்கி எறியாம சேர்த்து வச்சு 2-3 சோப்பு சேர்ந்ததுக்கு அப்புறமா அது ஒன்றா சேர்த்து முழு சோப்பா பயன்படுத்தலாம். இல்ல டபுள் பாயிலிங் மெத்தட்ல அதை உருக்கி ஹேண்ட் வாஷா கூட பயன்படுத்தலாம். முட்டை உடைஞ்சு தரையில சிந்திட்டுனா அது துணிய வச்சு துடைக்காம கொஞ்சம் உப்பு அது மேல தூவி விடுங்க. இது காய்ஞ்சதும் அப்படியே அதை பெருக்கிட்டா முட்டை நாட்டம் இல்லாம ரூம் இருக்கும். நம்ம ஷூ எப்போவாதுதான் பயன்படுத்துவோம் இல்லையா? திடீர்னு ஒரு நாள் அதை எடுத்து போடும்போது அதுல பூச்சி இருக்கிறத பார்க்க முடியும். இதை தவிர்க்கிறதுக்கு ரச கற்பூர உருண்டைய அதுல போட்டு வைக்கலாம். இதனால பூச்சிகள் அணுகாது. கோதுமைய ரைஸ் மில்ல அரைக்க கொடுத்துட்டு அதோட தவிட்ட வாங்காமலே வந்துருவோம் இல்லையா? இனி சங்கோஜப்படாம அந்த தவிட கேட்டு வாங்கி வந்துக்கோங்க. அத நம்ம அரப்பு தூள் இல்ல சபினா பவுடரோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா பாத்திரங்கள் பளிச்சுன்னு இருக்கும். வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறமா அந்த பிரஷ் எல்லாம் தூக்கி போட்டுறாம எடுத்து வச்சுக்காங்க. இது ஜன்னல் ஸ்கிரீன்ல இடுக்குகள் இருக்கக்கூடிய தூசிகள் எல்லாம் துடைக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியான வீட்டு குறிப்புகள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.